இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்த ஆடை சர்ச்சைகள் தொடர்பான பல்வேறு காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் தமது கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார்கள். இனவாதம் மற்றும் மதவாதத்தை மையப்படுத்தி தீர்வுகள் அமையாது, சகவாழ்வை மையப்படுத்தி இனிவரும் காலங்களில் அனைத்து இனங்களுமே ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய வகையில் தீர்வுகள் அமைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எல்லோருமே வலியுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய கருத்து தான் டாக்டர் அர்ச்சுனாவுடைய கருத்து. இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு உரையினை அவர் ஆற்றியிருந்தார். கடந்த காலத்தில் சந்திரிகாமையாருடைய காலத்தில் தமிழ் செய்தி வாசிப்பாளர்களுக்கு இலங்கை ரூபவாகனி கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு எதிராக முஸ்லிம் காங்கிரசினுடைய மறைந்த தலைவர் அஷ்ரப் குரல் கொடுத்திருந்தமையும் அதன் விளைவாக அங்கே நடந்த அநீதிகள் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட விடயத்தை மிக முன்னிலைப்படுத்தி அவர் தெரியப்படுத்தியிருந்தார். சகவாழ்வுக்கு இது ஒரு மிக பிரதான ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதே சமயம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இது தொடர்பான ஆடை தொடர்பான விடயத்தில் தான் சர்ச்சையாக இருக்கின்றதை ஒழிய இதற்கு முன்பு முஸ்லிம்களுடைய விடயத்தில் நோன்பு திறக்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கான விடயங்களாக இருந்தாலும் சரி, அதற்குரிய முன்னாயத்தங்களை அவர்கள் செய்து கொடுத்திருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். இதுவும் சகவாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தோடு இனிவரும் காலங்களில் இந்த சர்ச்சைகள் தொடராமல் அனைத்து இன மக்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கக்கூடிய வகையில் ஆடைகளாக இருந்தாலும் சரி, இதர விடயங்களாக இருந்தாலும் சரி, சுட்டு நிருபங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரியப்படுத்தியிருந்தார்கள். சஜித் பிரேமதாசவும் கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார். மிக முக்கியமானது நிசாம் காரியப்பர் சகவாழ்வுகள் தொடர்பாக கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார். காதர் மஸ்தான் ஒரு புறம் தனது கருத்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார். மனோ கணேசன் உண்மையிலேயே மிகச்சிறந்த கருத்துக்களை இந்த பிரச்சனைகள் பூதாகரமாகுவதற்கு முன்பே தெரியப்படுத்தியிருந்தார். இப்படி எல்லோருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களைத்தான் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானங்களையோ அல்லது கட்சிக்கு இந்த விடயங்களை தெரியப்படுத்துவதிலோ திராணியற்றவர்களாக, பேசுவதற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயமும், இவர்கள் ஏன் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்றார்கள் என்ற ஒரு பலத்த விமர்சனமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமானது பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர். இவருடைய கருத்துகள், இவரிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அத்தனைக்குமே கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவது ஒன்றுதான் இவரிடம் இருக்கக்கூடிய பதிலாக இருக்கின்றது. ஹஜ் தொடர்பான விடயத்தில் இடம்பெற்றிருந்த குளறுபடிகள் தொடர்பாக எந்த கேள்விகள் கேட்டாலும் கடந்த கால அரசாங்கம், ஏதாவது பாராளுமன்றத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் கடந்த கால அரசாங்கம் என்று இவருடைய கருத்துகள் அப்படியே போய்கொண்டிருக்கின்றது. இவருடைய விடயத்தில் கடந்த அண்மைய சில மாதங்களுக்கு முன்பு இடம்பெற்றிருந்த ஒரு நிகழ்வில் அஷேக் அகார் முகமது ஒரு கருத்தை தெரியப்படுத்தியிருந்தார். சமூகங்கள் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டுமே ஒழிய புதிய உரிமைகளை நோக்கி நகர்வதை தாண்டி, அப்படி என்றால் புதிய உரிமைகள் கேட்கப்பட வேண்டும், இருந்தும் இருக்கின்ற உரிமைகளுக்கே உத்தரவாதம் இல்லாத போது புதிய உரிமைகளை நோக்கி நாம் ஏன் நகர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் இருக்கின்ற சமயத்தில் தான் பேசியிருந்தார். உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை அவர் தெரியப்படுத்தியிருந்தார். அதே போன்று இன்றும் எல்லா இன மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு என்னவென்று கேட்டால் அதுவும் தேசிய மக்கள் சக்தியிலே 3/2 பெரும்பான்மையுடன் தெரிவு செய்திருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயத்திற்குமே அஞ்சாது மிகவும் நிதானமாக எந்த ஒரு விடயத்தையுமே முன்னிலைப்படுத்தி முடிவெடுக்கக்கூடிய ஒரு திராணியை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த விடயங்களில் பொதுவாக தயக்கங்கள் காட்டுகின்றதோ அல்லது இந்த விடயங்களில் இழுத்தடிப்புகளை மேற்கொள்கின்றதோ, காலதாமதங்களை கடந்து தீர்வுகளை வழங்குகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் அச்சமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்கும் இவை மிகப்பெரிய ஒரு கேள்வியினை ஏற்படுத்தி இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதேச இன்றைய தினம் இந்த ஆடை தொடர்பான சர்ச்சைகள் இடம்பெற்றிருக்கின்ற போது பாராளுமன்றத்தில் ஒரு உரையினை நிகழ்த்தியிருந்தார். கடந்த கால அரசாங்கங்களின் போதுதான் இந்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அதில் தற்போது இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். உங்களை தெரிவு செய்திருப்பது மக்கள் கடந்த கால அரசாங்கங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கல்ல. கடந்த கால அரசாங்கங்களின் போது போதைப் பொருள் பாவனையாக இருந்தாலும் சரி, பாத்தாலோகையாக இருந்தாலும் சரி, ஈஸ்டர் அட்டாக்குகளாக இருந்தாலும் சரி, இப்படி மிக பிரதானமாக இடம்பெற்றிருந்த
பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவை தொடர்பான விடயங்களுக்கு தீர்வுகள் காணப்பட வேண்டுமே ஒழிய கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சாட்டுவதல்ல தற்போது மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரம். அந்த அடிப்படையில் இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நகர்வு இந்த விடயத்தில் எப்படி இருக்க போகின்றது, எந்த ஒரு இனத்திற்கும் பாதகம் இல்லாமல் அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் ஒரு சிறந்த தீர்வினை வழங்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பை தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி செய்வார்களா இந்த விடயத்தில் என்று தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.